இன்னைக்கு உதயநிதி அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடிக்கு பல பதிலடிகளை குடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெட்டலையை காமிச்சு, "கை ஆடல. யாருக்கு கை ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும்." மக்கள பார்த்து கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உடல் மொழிய வந்து வயது மூப்பின் காரணமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள பிரச்சாரத்துல மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப அதுக்கு ஒரு பதிலடி குடுக்குறாரு. எதுக்கு பதிலடி கொடுக்கணும்? அந்த வயசு வரல நீ இருக்க போறியான்னு பாரு முதல்ல. அந்த வயசு வரல இருந்தாக்க நீ அது அந்த பதவிக்கு வருவியான்னு பாரு முதல்ல. அந்த பதவிக்கு வந்தாலும் அவராட்ட செய்யறதுக்கு ஏதாவது முடியுமான்னு பாரு. இதை சொல்றது அர்த்தம் இல்லைன்னா வயோதிகங்கிறது உனக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பில்கேட்ஸாக இருந்தாலும் வரும், மோடிக்கும் வரும், அமித்ஷாவுக்கும் வரும். புரியுதா? உத்தரவு போட முடியாது அமித்ஷா, எனக்கு வயசு வரக்கூடாதுன்னு. வயசு ஆகி தான் தீரும். உலகத்திலே மிகப்பெரிய சர்வாதிகாரின் பேர் எடுத்தவர் அமித்ஷா. அவருக்கே வயசாகும், செத்து தான் ஆகும். அதப்ப 85 வயசு கிளம்பணுங்க பெரியார். இன்னைக்கு அவரை தலைவரை வச்சு கொண்டாடுறாங்க. அவரால் நின்று பேச முடியாது, உட்காந்தான் பேசுவார். மூத்தர பைய ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுவார். ராஜாஜி நல்லா இருந்தார். ராஜாஜிக்கு எத்தனை பேர் வந்து தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க? அதே வயசு தான் அவர் இருந்தார். அவர் வகிக்காத பதவியே கிடையாது. இந்தியாவுடைய வைஸ்ராயிலிருந்து, கவர்னர் ஜெனரல் இருந்து, கவர்னராக இருந்து, முதலமைச்சராக இருந்து அத்தனை பதவி வகிச்சவர். எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஒரு பதவியில் கூட இல்லாத பெரியார் எத்தனை பேத்துக்கு தெரியும்? யோசிச்சு பார்த்து. சும்மா இதெல்லாம் கை வரல ஆடுதுன்னாங்க. அதனால நீ என்ன சாதிக்க போற? அந்த வயசுல ஒன்னால 2 விரல காட்ட முடியுமான்னு பாரு, கையை தூக்க முடியுமான்னு பாரு. இல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது உதயநிதி ஒண்ணு சொல்றாரு, யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பாப்போமா அப்படின்றாரு. அவ்வளவுதான். ஆனா அது உண்மை. படுத்து கிடந்தா இருப்பாருங்க. அந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாது. பாம்பு கூட கொஞ்சம் தரையை கொஞ்சம் மேல இருக்கும். அந்த ஸ்டூலுக்கு அடியில் படுத்தா இருப்பாருங்க. உலக சாதனை இல்லை, வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை. அந்த மாதிரி படுத்து அப்படி விமர்சனம் பண்ணலாமா? இதை பண்ணலாமா? அவ்வளோதான். ஒரே லைன் தாங்க. கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கி